ஹலோ வணக்கம். இந்த வீக் எங்களோட சாட்டர்டே ட்ரெயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோவர் பியர்ஸ் ரிசர்வாயர் போயிருந்தோம். அங்கே இருக்க ட்ரெயில் தான் ஒரு குட்டி ட்ரெயில், பட் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல சீனாக இருந்துச்சு. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பார்க்கலாம். தண்ணி பார்க்கலான்னு சார் ஓடுறது இப்படி தான். அது வரைக்கும் நடக்க மாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ தண்ணின்னொடனே ஓடுறான். என்ன ருத்ரன்? சாட்டர்டே மார்னிங் 8:30க்கே நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ரிசர்வாயர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரிசர்வாயர் தான் சிங்கப்பூரில் இருக்க செகண்ட் ஓல்டஸ்ட் ரிசர்வாயர். நிலன் நிலன் ஃபிஷ் அங்கே போனால் தான் இருக்கும் ருத்ரன். ஸோ 2 minutes அந்த இடத்துலையே நின்று பசங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். இந்த ரிசர்வாயரில் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு தனியாக டெடிக்கேட்டட் பிளேஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சைடில் இருக்க ஏரியாவில் தான் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பின்னால் சவுண்டு வேறு ஒன்றும் இல்லை, ருத்ரனும் அவங்க டேடியும் வந்து சண்டை போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ட்ரெயிலில் 900 meters ப்ராட் வாக் போட்டிருக்காங்க. ஸோ அது தண்ணிக்கு பக்கத்துலேயே போகிறதுனால நிலனையும் ருத்ரனையும் ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு போகணும். நல்லா தான் நடந்து வருவாங்க, பட் நிலனுக்கு அப்பப்போ வந்து தண்ணினா ரொம்ப பிடிக்குன்றதுனால அப்பப்போ கால் விடணும் அப்படின்னு அவன் அடம் பிடிப்பான். பட் அதை மட்டும் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவனை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம். தண்ணி ரொம்ப ஆழம்லாம் இல்லைங்க, பிகாஸ் நம்ம நின்னோம்னாவே வந்து நம்ம நீ அளவு தான் வந்து தண்ணி இருக்கும். ஸோ ரொம்ப ஆழம் கிடையாது. ட்ரெயிலில் இந்த பாயிண்ட் ரீச் பண்ண பிறகு ரைட்டில் வந்து ஜக்கரண்டா ட்ரெயில் இருந்துச்சு அண்ட் லெஃப்டில் வந்து பேம்பு ட்ரெயில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பேம்பு ட்ரெயில் சூஸ் பண்ணி லெஃப்ட் சைடாக போனோம். ஹாப்பி? மீதி நேரம் எல்லாம் தூக்குன்னு தொல்லை பண்ணிவிட்டு இப்போ படியில் இவரே இறங்கி வருவாராம். கேர்ஃபுல். ஹோல் மை ஹேண்ட். அம்மா கை பிடிச்சிக்கோ. வா. ருத்ரன், ருது அம்மா பாரு. அம்மா பாரு. ஹாய் சொல்லு. ஹலோ. எப்போவுமே ட்ரெயில் போகும்போது எதனா ஒரு அனிமலை பார்த்துருவோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி ட்ரெயிலில் பார்த்த ஒரே ஒரு உயிரினம் இது மட்டும்தான். தண்ணி பார்க்குறியா? ஸோ இப்போ பேம்பு ட்ரெயில் வழியாக வந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு குட்டி பிரேக் எல்லாருக்கும். ஸோ அங்கேருந்து வெளியே வந்து இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes ரோட்டில் வாக் பண்ணோம். பசங்களுக்கும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும்ன்ட்டு வாக் பண்ணிவிட்டு இப்போது திரும்பி இது உள்ளே போகிறோம். மெயின் ரோட்லேருந்து என்ட்ரு ஆனவுடனே இதுதான் ஜக்கரண்டா என்ட்ரன்ஸ். எங்கே போகிற ருது? வாக்கிங் சொல்லு. வாக்கிங். Trial. Dragonfly. ருது ஹாய் சொல்லு. கையில் சொல்லு. நிலன் டயர்ட் ஆகிட்டான். ஸோ கார் பார்க் வரைக்கும் தூக்கிட்டு போகிறோம். பட் கொஞ்சம் தூரம் தான். ஸோ he did a good job நிலன். இங்கே பாரு. யா
ருத்ரன் எங்கே காணும்? ருத்ரன் எங்கே காணும்? ஏ ஸோ ட்ரெயிலை முடிச்சுட்டு அங்கேயே ஒரு குட்டி ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த ப்ளே கிரவுண்டில் பசங்களை விளையாட விட்டுட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன பிரேக்ஃபாஸ்ட்டை பசங்களுக்கும் ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. இந்த ரிசர்வாயர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் ட்ரையல் vlog 3. See you on another trail walk. Bye bye.